இதெல்லாம் வந்து டாட்டாவோட 3D வெல்டு மெஷின் நம்ம தான் புதுசா கொண்டு வந்திருக்கோம் மார்க்கெட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ற செயின்லிங்க் ஃபென்சிங்க. இது வந்து ஒன்றரைக்கு ஒன்றரை கேப் இருக்குதுங்க. இதுல வந்து நம்ம 16 கேஜும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாங்க, 18 கேஜும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கோழியோட எச்சம் பட்டாலோ அந்த வேஸ்ட் பட்டாலோ உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு துரு பிடிக்காம வருங்க. எவ்வளவு ஹைட் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு லென்த் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. மேலேயும் முள்ளு இருக்குங்க, கீழே பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு முள்ளு இருக்கு. ஒரு வேலி வாங்கி அதுக்கு நம்ம மேல கம்பி போடுறதுக்கு ஒரே வேலியில கம்பியும் இருக்க மாதிரி, ஒரே வேலையில மேல முள்ளும் இருக்கிற மாதிரி ஃபென்சிங்கும் இருக்கிற மாதிரி சப்ளை பண்றாங்க. அதுல ஒரு 100 கல்லு பிடிக்கிற இடத்துல வந்து ஒரு 50 கல்ல வேலையை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டியும் பாக்குறீங்க, காஸ்ட் வைஸும் பாக்குறீங்கன்னா அப்ப நீங்க இதுக்கு தான் போகணும். இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ப்ரோ. இதுதான் வந்து டாடா ஸ்டம்ப். டாடா ஸ்டம்ப் நீங்க பண்றது எல்லாமே வந்து டாடா ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் டாடா ப்ராடக்ட், டாடா சீலோட வந்துருங்க உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏறி வர முடியாது, ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கும். ஏறும்போது உங்களுக்கு கிழிச்சிரும். போஸ்ட்டுமே பவுடர் கோட்டிங் பண்ண போஸ்ட்டுங்க. இது டாட்டாவோட போஸ்ட். காங்கிரீட் மட்டும் போட்டு உள்ள சொருகி இதை ஸ்க்ரூ பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்ரீ லக்ஷ்மி ஒயர் நெட்டிங் கம்பெனில தான் இருக்கும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபின்சிங்ன்றது ரொம்பவே முக்கியங்க. இந்த ஸ்ரீ லக்ஷ்மி ஒயர் நெட்டிங்ல வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஃபின்சிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வந்து எவ்வளவுக்கு வாங்கினா இவங்க வந்து நமக்கும் வந்து நீங்க என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்கு, அதுக்கு வந்து ஃபின்சிங் போடணும்னா எனக்கு ஒரு கம்மியான அமௌண்ட்டை வந்து ஃபின்சிங் தேவைப்படணும், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சப்ளை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோழி ஃபார்ம்லாம் இருக்கு இல்லைங்க, கோழி பண்ணை, அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபின்சிங் எல்லாமே வந்து இவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முள்வேலி எல்லாம் இருக்குங்க, அதாவது முள் கம்பி எல்லாம் இருக்கு, அந்த வேலையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து 25 இயர்ஸா வந்து இவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட நீங்க வந்து ஒரு ஃபின்சிங் வாங்கினீங்கன்னா அது வந்து சாலிடா வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 25 வருஷம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த லக்ஷ்மி ஒயர் நெட்டிங்ல இருக்க ஃபின்சிங் எல்லாமே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இவங்க ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் வந்து புதுசா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் செவரே கட்ட வேணாங்க, ஃபின்சிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த செவத்துக்கான குவாலிட்டியை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுவும் வந்து புதுசா இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஒயர் நெட்டிங்ல இருக்க எல்லா ஃபின்சிங்கும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ ஹாய் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி ஒயர் நெட்டிங் பத்தி கம்பெனி பத்தி சொல்லுங்க ப்ரோ. நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா சிங்கநல்லூர் உப்பிலிப்பாளையம் கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம 25 இயர்ஸா எல்லா ஃபின்சிங் மெட்டீரியல்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க. ப்ரோ 25 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான ஃபின்சிங் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ? 25 இயர்ஸா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக ஃபென்சிங் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கும் பண்ணி தரோம். இல்ல ரியல் எஸ்டேட் பர்பஸ்க்காக ஒரு டெம்பரரியா ஒரு ஃபென்சிங் கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கும் நாங்க ஃபென்சிங் மேனுஃபேக்சர் பண்ணி தந்துட்டு இருக்கோம். இது மாதிரி நாங்க நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஃபென்சிங் வந்து நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். சிலதுக்கு நாங்க டீலராகவும் இருக்கோம். அப்படியே வரிசையா நம்ம ஒரு ஃபென்சிங் டைப்ஸையும் பார்ப்போம். ஓகே ப்ரோ. நீங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து டீலராகவும் இருக்கீங்க ப்ரோ? ஆமாங்க. ஓகே. அதாவது உங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நிறைய பேர் சேலும் பண்றாங்க, சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ஹார்ட் பாக்குறவங்க அந்த மாதிரியும் யாராச்சும் வந்து நான் வாங்கி பண்ணணும்னா பண்ணலாமா ப்ரோ? பண்ணலாங்க ப்ரோ, எங்க கிட்ட இருந்து வாங்கி பண்ணலாம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம என்னென்ன ஃபென்சிங் இருக்கலாம் கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ. வாங்க பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் செயின்லிங்க் ஃபென்சிங்க. இதுலயே நம்மளுக்கு நிறைய கேப் சைஸஸ் இருக்குங்க. இது ஒரு 4x4 கேப் இருக்க ஒரு செயின்லிங்க் ஃபென்சிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2x2 கேப் இருக்க செயின்லிங்க் ஃபென்சிங்க. உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கேப் சைஸும் கம்பியோட திக்னஸும் நம்ம மாத்திக்கலாங்க. நம்ம ஹை குவாலிட்டி டாடா ப்ராடக்ட்ல வந்து மேனுஃபேக்சர் பண்றதுனால நம்ம ஃபென்சிங் எப்பவுமே ரொம்ப நாள் லைஃபும் வருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற எல்லா இந்த கம்பியும் வந்து பாத்தீங்கன்னா டாடா ப்ராடக்ட்? ஆமாங்க ஆமாங்க. ஓகே ப்ரோ. நம்ம எல்லாத்துலயுமே டாடா சீலோட நம்மளுக்கு வந்துருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாடானா எப்படி ப்ரோ வந்து கண்டுபிடிப்பாங்க? அதான் சொன்னாங்க, எல்லாத்துலயுமே சீல் வந்துரும். தெரியுதுங்களா? ஓகே, இதோ இங்க தெரியுது. இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா டாட்டான்னு கண்டுபிடிப்பாங்க. இதை வச்சுதான் டாட்டான்னு கண்டுபிடிக்க முடியுங்க. ஓகே ஓகே. இப்போ சீல் இருக்க ப்ராடக்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 குவாலிட்டி இருக்கு டாட்டால. அதை நான் அப்புறமே சொல்றேன். இப்போ நம்ம வரிசையா நம்ம எல்லா செயின்லிங்க் என்னென்ன இருக்குன்னு பாத்துடலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோழி பண்ணைக்கு யூஸ் பண்ற செயின்லிங்க் ஃபென்சிங்க. இது வந்து ஒன்றரைக்கு ஒன்றரை கேப் இருக்குதுங்க. இதுல வந்து நம்ம 16 கேஜும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாங்க, 18 கேஜும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். இது ஹை குவாலிட்டி டாடா ப்ராடக்ட், இதுவும் மேனுஃபேக்சர் ஆயிருக்குங்க. அதனால உங்களுக்கு கோழியோட எச்சம் பட்டாலோ அந்த வேஸ்ட் பட்டாலோ உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு துரு பிடிக்காம வருங்க. சோ இந்த கம்பியை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி தந்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 ஃபீட் ஹைட், 5 ஃபீட் ஹைட், இல்ல 15 ஃபீட் ஹைட், 16 ஃபீட் ஹைட், என்ன ஹைட் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது நமக்கு எவ்வளவு ஹைட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட், எவ்வளவு ஹைட் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு லென்த் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ப்ரோ. இது ரொம்ப பெருசா இருக்கு. இது எத்தனை? இது வந்து பாத்தீங்கன்னா 8 அடி இருக்குங்க. இதுவே பெருசுங்கிறீங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 16 அடி வரைக்கும். இதுல டபுள் ஹைட்டும் இருக்கு. நமக்கு டபுள் ஹைட்டும் இருக்கு. ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா துரு பிடிக்கிறது அந்த மாதிரி இஷ்யூல இது வராதுங்க. இதுலயும் டாடா சீலோட வந்துருங்க. நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே டாடா சீல் இருக்குங்க. சோ நீங்க மெட்டீரியல் வாங்க வந்தீங்கனாலும் அந்த சீல் பார்த்து வாங்கிட்டு போங்க. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கேட்டா வந்து கொடுப்பீங்க ப்ரோ?
மேக்ஸிமம் வந்து நம்ம கிட்ட வந்து மினிமம் இவ்வளவு வாங்கினா நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்றது. ப்ரோ மினிமம் ஹைட் எல்லாம் எதுவும் இல்ல ப்ரோ. நீங்க ஒரு 10 அடி கேக்குறீங்கனாலும் நம்ம கொடுக்கலாம், இல்ல ஒரு 10,000 அடிக்கு கேக்குறீங்கனாலும் நம்மளால சப்ளை பண்ண முடியும். எவ்வளவு கேட்டாலும் உங்களால எவ்வளவு கேட்டாலும் சப்ளை பண்ண முடியும். என்ன ஹைட் கேட்டாலும் நாங்க மேனுஃபேக்சர் பண்ண தருவோம். ஓகே ப்ரோ. இப்போ வந்து ஒரு கோழி பண்ணையே வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டாலும் நீங்க வந்து ஒரு கோழி பண்ண வைக்கிறாங்கன்னா அதுக்கான ஃபுல் ஃபென்சிங் சொல்யூஷன் வந்து நாங்களே சப்ளை பண்றீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செயின்லிங்க் பார்த்தோம், அதுலயே ட்விஸ்ட் ஃபென்ஸுங்க. மேல ஷார்ப்பா முள்ளு மாதிரி இருக்கு தெரியுதுங்களா? ஆமா ப்ரோ. மேலேயும் முள்ளு இருக்குங்க, கீழே பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு முள்ளு இருக்கு. இது என்ன கான்செப்ட் ப்ரோ? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபென்சிங் அமைக்கிறாங்க, மேலேயும் முள்ளு கம்பி போடுவாங்க, கீழேயும் முள்ளு கம்பி போடுவாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக. தனியா ஒரு கம்பி வாங்கி நம்ம சேஃப்டிக்காக போடுறதுக்கு பதிலா நம்ம ஃபென்சிங்லயே வந்து மேல ஷார்ப்பா கொடுத்துருவோம், கீழேயும் ஷார்ப்பா கொடுத்துருவோம். அதாவது ஒரு வேலி வாங்கி அதுக்கு நம்ம மேல கம்பி போடுறதுக்கு ஒரே வேலியில கம்பியும் இருக்க மாதிரி, ஒரே வேலையில மேல முள்ளும் இருக்கிற மாதிரி ஃபென்சிங்கும் இருக்கிற மாதிரி சப்ளை பண்றாங்க. ஓகே ப்ரோ. இப்போ இது வந்து உள்ள காமிச்சிங்க அதே மாதிரி தான், அதே டாட்டால பண்ணதுங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் மட்டும் இருக்கும். ட்விஸ்ட் எதுக்குன்னா மேல பேர்ட்ஸ் வந்து உட்கார்றது, இந்த மயில் வந்து உட்கார்ந்து உங்க வெளிநிலங்களை சேதப்படுத்திடும், கீழே நாயோ பண்ணியோ தோண்டி வந்து உங்களுக்கு உள்ள பூந்துரும். அந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே கீழே உள்ள பூந்து வராதுங்க. ஓகே ப்ரோ. இதெல்லாம் வந்து எப்படி ப்ரோ பிரைஸ் வந்து எப்படி ப்ரோ? ரோல் கணக்கா இல்ல எப்படி ப்ரோ? இது வந்து பார்த்தா நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்குல சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க கஸ்டமர் வந்து ரோல் கணக்குல கேட்டீங்கனாலும் அதுவும் நாங்க சப்ளை பண்றோம். அதாவது பல்கா வாங்குறாங்கன்னா ரோல் கணக்குல கூட நீங்க வந்து கொடுப்பீங்க? ஆமாங்க ஆமாங்க. ஓகே ப்ரோ. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அடியில இருந்து எத்தனை அடி ஹைட் வேணாலும் நம்மளால ஃபென்சிங் மேனுஃபேக்சர் பண்ணி தர முடியுங்க. அதாவது ஒரு அடியில? ஆமா, இது பாத்தீங்கன்னா இது ஒரு அடி தான் ஃபென்சிங். இப்போ நீங்க நம்ம கீழே வீட்டுக்கு சுத்தி, ஆமா வீட்டை சுத்தி நீங்க காம்பவுண்ட் கீழே கேப் இருக்குது, இல்ல ஏதாவது ஒரு கேப் நீங்க அடைக்கணும், கேட்டு கீழே இருக்கிற கேப் அடைக்கணும் அப்படிங்கும் போது இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கோழிப்பண்ணையில கீழே மட்டும் ஃபென்சிங் சேதாரமா இருக்கு உங்களுக்கு, அந்த இடத்துல மட்டும் இந்த ஃபென்சிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போது நீங்க ஒரு அடிக்கு மட்டும் வாங்கி கீழே இருக்க டேமேஜ் ஆன இடத்துக்கு மட்டும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபென்சிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கு போட்டா இந்த நாய் உள்ள வராது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஃபென்சிங் ஒரு அடி ஃபென்சிங்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இது 6 ஃபீட் ஹைட் இருக்குதுங்க, இந்த மாதிரி 8 ஃபீட் ஹைட் எல்லா ஹைட்லயும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், லென்த்தும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. ப்ரோ இது என்ன ப்ரோ, இது புதுசா வந்து பேக் பண்ணி வச்சிருக்கீங்க மேலே கீழேயும்? ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா டாடா நாட்டட் ஃபென்ஸ். இது வந்து நம்ம தான் டீலர் ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் செயின்லிங்கை விட இது வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி உங்களுக்கு. இதுக்கும் நார்மல் செயினிங்க்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, நார்மல் செயினிங் வந்து நீங்க 8 அடிக்கு ஒரு கல்லு நட்டியோ போஸ்ட் நட்டியோ நீங்க ஃபென்சிங் போடுற மாதிரி இருக்கும். இதுல வந்து நீங்க 16 to 20 அடி கேப் வச்சு நீங்க கல்லோ போலோ நட்டி நீங்க ஃபென்சிங் போட்டுக்கலாம். அதாவது அதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவு வேரியேஷன் இருக்கு. இல்ல என்னன்னா நீங்க அதுல ஒரு 100 கல்லு பிடிக்கிற இடத்துல வந்து ஒரு 50 கல்ல வேலையை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டியும் பாக்குறீங்க, காஸ்ட் வைஸும் பாக்குறீங்கன்னா அப்ப நீங்க இதுக்கு தான் போகணும். இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். சிலர் வந்து நிறைய பேர் இந்த கோகனட் ஃபார்ம்ல வச்சிருப்பாங்க. இப்போ கோகனட் ஃபார்ம்ல வச்சிருக்கும் போது வேலி போட்டாங்கன்னா மேல வந்து வேலி மேல அந்த தென்னை மட்டை விழுகும் போது வேலி வளைஞ்சிருங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹை டென்ஷன் வயரால மேனுஃபேக்சர் ஆயிருக்குதுங்க இது எல்லாமே. ஓகே ப்ரோ. சோ தென்னை மண்டையே மேல விழுந்தாலும் உங்களுக்கு ஃபென்சிங் பெண்ட் ஆகாது. இது வந்து ஓபன் பண்ணி வச்ச ரோலுங்க. ஓகே. இது வந்து ஹை இம்பாக்ட் தாங்கும், அதுவும் இல்லாம ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்ட் ஆகும். உங்களுக்கு இப்போ மாடு வச்சிருக்கீங்க, மாடு போய் வேலியை உரசுது, இல்ல காட்டு பண்ணி வந்து வேலியை முட்டுது அப்படிங்கும் போது ஃபென்சிங் வந்து பெண்ட் ஆகும் நார்மல் செயின் லிங்க். பட் இது வந்து பெண்ட் ஆகாது, உங்களுக்கு ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்ட் ஆகி திருப்பி அதோட பழைய ஷேப்புக்கே வந்துருங்க. அதாவது வந்து ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும், ஸ்ட்ராங்காவும் இருக்கும். ஆமாங்க, ஒரு அலை ஏறினாலும் திருப்பி அது வந்து கம்பேக் ஆயிடும், திருப்பி அதோட பழைய ஷேப்புக்கு வந்துடும், ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்றீங்க? தமிழ்நாடு, இந்தியா, ஆல் ஓவர் நம்ம இந்தியா சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எங்க இருந்து கேட்டாலும் நம்ம சப்ளை பண்ண முடியும். இதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து 3 inch கேப் தாங்க இருக்கு. நடுவுல வந்து உங்களுக்கு 4 inch கேப், அப்புறம் 6 inch கேப் வருங்க. இது வந்து லாக் பண்ணிருக்கல ப்ரோ? எல்லாமே லாக். இது பேர் தான் நாட்டட் ஃபென்ஸ். ஒரு இடத்துலயும் முடிச்சிருக்கு. இந்த முடிச்சிருக்கனால கம்பி வந்து ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு விலகாது. நார்மல் செயின்லிங்க்ல வந்து பாக்கும்போது ஒரு கம்பி உருவுனா ஃபென்சிங்கே அப்படியே ஓபன் ஆயிருங்க. இது உருவே முடியாதுங்க உங்களுக்கு. அதான் அதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃபரன்ஸுங்க. இது ரெண்டுமே வந்து ப்ரிஃபர் பண்றாங்க நிறைய பேர் ஃபென்சிங்க்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாங்க, நாங்க உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஓகே ப்ரோ. அப்படியே பின்னாடி என்ன ப்ரோ கம்பி இது? ப்ரோ இதுதான் வந்து டாடா ஸ்டம்ப். டாடா ஸ்டம்ப் நீங்க பண்றது எல்லாமே வந்து டாடா ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் டாடா ப்ராடக்ட், டாடா சீலோட வந்துருங்க உங்களுக்கு. ஆமாங்க. இது வந்து டாடா ஸ்டம்ப். இது வந்து ஃபென்சிங் போடுறதுக்காக யூஸ் பண்ற போலுங்க. அந்த வேலி போறதுக்கு 2 சைடு யூஸ் பண்ற போலுங்க. நார்மலா வந்து கடையில ஃபென்சிங் போடும்போது உங்களுக்கு எல் ஆங்கிள் கிடைக்கும். ஆனா எல் ஆங்கிள் வந்து ஒரு டைரக்ஷன்ல பெண்ட் பண்ணும்போது வளைஞ்சிரும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி 3 டைரக்ஷன்லயும் உங்களுக்கு இதா இருக்கு. அதாவது இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சைடு இருக்கு, எக்ஸ்ட்ரா இன்னொரு சைடு இருக்கு. இருக்கும்போது எந்த சைடு இம்பாக்ட் ஆனாலும் உங்களுக்கு வந்து இந்த போல் பெண்ட் ஆகாது. அது இல்லாம நீங்க ஒரு கல்லு போட்டு ஃபென்சிங் போடலாம், இந்த மாதிரி போல் போட்டு ஃபென்சிங் போடலாம். கல்லுங்கும் போது ஏதாவது ஒரு டைம் கீழே விழுந்தா கல்லு உடஞ்சிரும், திருப்பி அதை யூஸ் பண்ண முடியாது, அந்த ப்ராப்ளம் இருக்குங்க. இது வந்து நீங்க போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா கீழே விழுந்தாலும் உடையாது, திருப்பி நட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த இடத்துல வேண்டாம்னா கூட அதை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி பெயிண்ட் பண்ணி நீங்க இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயுமே ஒவ்வொரு இடத்துல டாட்டாவோட சீலோட வந்துருங்க உங்களுக்கு. ஓகே. நீங்க பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாடா சீலோட வந்துருங்க. இது டாடா ஸ்டம்ப். கீழே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் குள்ள போற அந்த கிராஸ் பீஸும் இருக்குங்க. ஓகே ப்ரோ.
அதுவும் காங்கிரீட்ல போயிடும். இங்க பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் தெரியுதுங்களா? ஆமா. இந்த ஹோல்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ஃபேப்ரிகேட்டடா வருதுங்க. நீங்க ஃபென்சிங் பண்ணிட்டு அதுல இழுத்து கட்டுறதுக்கு வந்து இந்த ஹோல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க ஃபென்சிங் மட்டும் இல்லாம இதையும் வந்து இதுவும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க. இதுவும் வந்து எவ்வளவு கேட்டாலும் வந்து எவ்வளவு கேட்டாலும் சப்ளை பண்ணலாங்க. என்ன 8 அடி ஹைட்ல இருந்து இருக்குங்க, 4.5 feet ஹைட்ல இருந்து இருக்கு. என்ன ஹைட் போனாலும் நம்ம சப்ளை பண்ண முடியும். ப்ரோ என்ன ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பிளேடு மாதிரி இருக்கு இது? ப்ரோ இதுதான் கான்சினா காயில் ப்ரோ. இது டிஃபென்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா சேஃப்டி வேணுங்கிறவங்க வந்து வீட்டுக்கு மேல எல்லாம் காயிலா போடுவாங்கல்ல. ஸோ இங்க பாத்தீங்களா? இதுதான் அந்த கான்சினா காயில் ப்ரோ. ஓகே ப்ரோ. இது வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏறி வர முடியாது. ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கும். ஏறும்போது உங்களுக்கு கிழிச்சிரும். சோ எக்ஸ்ட்ரா சேஃப்டி ஃபென்சிங் மேல வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு வந்து ப்ரோ இப்போ அந்த ஃபென்சிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோலா வாங்கினா ஒரு பிரைஸ் சொன்னீங்க. இது வந்து எப்படி ப்ரோ நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கா இது வந்து நம்ம ஸ்கொயர் ஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து ரோல் கணக்கு ப்ரோ. ஒரு ரோல் பார்த்தா 50 meters லென்த் வரும். உங்களுக்கு பிரைஸ் வேணும்னா கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுல பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு பண்ணி தரலாம். இருக்கிறதுலயே ஃபினிஷிங் எல்லாம் இதோட பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம். ப்ரோ என்ன ப்ரோ இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முள் கம்பி எல்லாம் பாத்திருப்போம். இது என்ன ப்ரோ பச்சை கலர்ல இருக்கு? ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா நியான் கோட்டட் பார்பட் வயர் ப்ரோ. நார்மல் பார்பட் வயரை விட இதுல எக்ஸ்ட்ரா நியான் கோட்டிங் ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் கொடுத்துருக்கு. இது நார்மல் பார்பட் வயர் இன்னொரு 5 years எக்ஸ்ட்ரா லைஃப் வருங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அதை விட எக்ஸ்ட்ரா லைஃப் வரும். அது இல்லாம இது ரோல் வந்து உங்களுக்கு பெரிய மத்த இது மாதிரி 30 கிலோவே உங்களுக்கு பெரிய ரோலா தெரியும். பட் இது பாத்தீங்கன்னா 25 kilos வந்து கம்ப்ரஸ் பண்ணி இந்த மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ரோல்ஸ் தான் உங்களுக்கு தந்துருவோம். இதெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ? இது நார்மலா நீங்க செயின்லிங்க் போடும்போது மேல ஒரு லைன் முள்ளுக்கம்பி கீழே ஒரு லைன் முள்ளுக்கம்பி கட்டுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெறும் முள்ளுக்கம்பியில மட்டும் நீங்க ஃபென்சிங் போடுவாங்க நிறைய பேர் காஸ்ட் கம்மியா கேட்கறாங்க. ஆமா, அதுக்கு வந்து நீங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா இனிமே லைஃப் ஜாஸ்தியா வரும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் இல்லாம இது 15 கேஜுங்க. மார்க்கெட்ல நார்மலா 14 கேஜ் தான் அவைலபிளா இருக்குங்க திக்னஸ். இப்போ வந்து 15 கேஜ் இருக்கும்போது இன்னுமே கம்பி ஷார்ப்பா இருக்கும் உங்களுக்கு. ப்ரோ இப்போ நீங்க அந்த ஒயிட் கலருக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எது ப்ரோ நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க? ப்ரோ இப்போ வந்து நம்ம நார்மலா செயினிங் போடுறாங்க, இந்த ரொம்ப ஆடா கலர் மாறி மாறி தெரிய வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து நார்மல் அதுவே போய்ப்பாங்க. அதுவும் டாட்டால மேனுஃபேக்சர் பண்றது, அதுவும் லைஃப் நல்லா வரும். அதை விட இன்னொரு 5 வருஷம் சேர்த்து வரணும் உங்களுக்கு அப்படிங்கும் போது நீங்க இது போய்க்கலாம். தாராளமா இது யூஸ் பண்ணிக்கலாம். பாக்குறதுக்கு கொஞ்சம் கலர் பிடிச்சவங்களுக்கு வந்து பச்சை கலர் மேல கட்டிக்கலாம், நல்லா இருக்கும். ப்ரோ இப்போ நீங்க வந்து எதுக்கும் பிரைஸ் சொல்லல, ஆனா வந்து எங்க கிட்ட நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க வந்து விசிட் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, நாங்க வந்து இருக்கிறதுல பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேன்னு சொல்றீங்க ப்ரோ. எதை வச்சு ப்ரோ நீங்க வந்து பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றீங்க? ப்ரோ நான் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எங்ககிட்ட ரெடி ஸ்டாக் எப்பவுமே ஒரு 100 tons ரா மெட்டீரியல் இருக்குங்க. நாங்க இதெல்லாம் வச்சுதான் மேனுஃபேக்சர் பண்ணி தரோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டாட்டாவோட ரா மெட்டீரியல். டாட்டால இருந்து டைரக்டா நாங்க ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம். நாங்க இவ்வளவு பல்கா பர்ச்சேஸ் பண்றதுனாலதான் உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் பிரைஸ்ல நாங்க மேனுஃபேக்சர் பண்ணி தர முடியுது. நாங்க மத்த கடை மாதிரி ரீட்டைல் பண்றவங்களோ கம்பி வாங்கி வச்சிருக்கிறவங்களோ கிடையாது. நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே மேனுஃபேக்சர் பண்றோம். நாங்க நம்ம வியூவர்ஸ்க்காக மேனுஃபேக்சரிங் காட்டலாம், வாங்க பார்க்கலாம். ப்ரோ நீங்க சொன்னீங்க நம்ம கிட்ட எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 tonsக்கு வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க எல்லா மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா டாடா ப்ராடக்ட் தான் இருக்கு. ஆனா டாட்டாலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 கிரேடு 3 கிரேட் அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க ப்ரோ. அதை பத்தி கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு சொல்ல முடியுமா ப்ரோ? ப்ரோ டாட்டாலேயே பாத்தீங்கன்னா ஒரு 3 கிரேட் இருக்கு ப்ரோ. போல்ட்ரி கிரேட் ஒன்னு இருக்குது, அப்புறம் நார்மல் ஃபென்சிங் கிரேட் ஒன்னு இருக்கு, அப்புறம் இன்னும் ஃபென்சிங் கிரேட்ல இன்னொரு குவாலிட்டியும் இருக்கு. இப்போ நம்ம ஹை குவாலிட்டி போல்ட்ரி கிரேட்ல போட்டு நம்ம வெல்ட் மெஷோ இல்ல ஃபென்சிங்கோ அதுல மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதோட லைஃப் ஜாஸ்தியா வரும். ஏன்னா பவுல்ட்ரி கிரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஜாஸ்தியா வரணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா அந்த கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. நார்மல் வந்து ஃபென்சிங் கிரேட்ல வந்து அந்த அளவுக்கு கோட்டிங் இருக்காது, பட் அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் நல்லா தான் வரும். அந்த 3 கிரேட் நம்ம கிட்டே இருக்கு. 3 கிரேட் நம்ம கிட்டே இருக்கு. அதுக்கு எப்படி டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா 3லயும் வேற வேற சீல் இருக்குங்க. ஓகே, இப்போ டாட்டாவோட சீல் வந்து இருக்கும். இருக்கறதுல வந்து ஹை குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா வைரான் ஹெவி அப்படின்னு இருக்குங்க. ஓகே, அப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து மீடியம்னு ஒன்னு இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த ஹெவி மீடியம் எந்த ஒரு சீல் வராம வெறும் டாடா வைரான் மட்டும் ஒரு சீல் வருங்க. ஓகே ப்ரோ. அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஃபென்சிங் கிரேடு. இதுவும் நார்மல் ஃபென்சிங் கிரேடு, இதுவும் பவுல்ட்ரி கிரேடு. பட் இதுல நம்ம கேட்கறவங்களுக்கு மட்டும் நம்ம ஃபென்சிங் மேனுஃபேக்சர் பண்ணி தந்துட்டு இருக்கோம், வெல்ட் மெஷின் மேனுஃபேக்சர் பண்ணி தந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல்லே அது என்ன கிரேடு, எது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறதும் அதுல எழுதி வந்துடும். இப்போ இந்த ரெட் கலர் பேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவுல்ட்ரி கிரேடுன்னு எழுதி இருக்குங்க, தெரியுதுங்களா? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் ஃபென்சிங் ஒயர் அப்படின்னு எழுதியிருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா வரும்போதே வந்து ஃபென்சிங்ல எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற சீல், அப்புறம் என்ன குவாலிட்டி அப்படிங்கறது வந்து இதுலயே சீல் வந்து வந்துருங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கிரீன் கலர்ல வந்து பார்பட் ஒயர் பார்த்திருப்போம். அதுலயே வந்து நம்மளுக்கு ஜிஐல இருக்க பார்பட் ஒயர் இதுதான் நம்ம ட்ரெடிஷனலா எல்லாருமே ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்க முள் கம்பினாவே இதுதான் வந்து முள் கம்பி. ஆமாங்க, இதுலயே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 3 கிரேட் இருக்குங்க. கம்பியோட திக்னஸ் பொறுத்து 3 கிரேட் மாறும்.
நீங்க வந்து உங்களுக்கு எது விருப்பமா இருக்கோ அது நீங்க சூஸ் பண்றீங்களோ அதை நான் உங்களுக்கு சப்ளை பண்றோங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரோல் கணக்கு தாங்க. ஒரு ரோல் வந்து ஒரு 30 கிலோ வருங்க. ஒரு கிலோவும் உங்களுக்கு ஒரு 30 அடி டு 35 அடி நீளம் வருங்க. இது வந்து குவாலிட்டி எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். குவாலிட்டி இதுவும் டாடா ப்ராடக்ட்டுங்க. இதுலயும் உங்களுக்கு சீல் வந்துருங்க. இது எத்தனை வருஷம்? இது வந்து ஒரு 20 இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. ஒன்றும் ஆகாது. இப்போ இதெல்லாம் என்ன ப்ரோ? இதுதான் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ற மிஷின் ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுதான் வந்து அந்த கம்பி வந்து ஒன்னொன்னா அப்படி வருது. ஆமா ஆமா. ஓகே, நீ மேனுஃபேக்சர் பண்றதுனால உங்களால வந்து பிரைஸ் வந்து கம்மி பிரைஸ் உங்களுக்கு தர முடியுது. இது வந்து பாத்தீங்கன்னா வெல்டு மிஷின், எம்எஸ் வெல்டு மிஷின். நம்ம கிட்ட எம்எஸ்டி வெல்டு மிஷின் இருக்கு, ஜிஐயு வெல்டு மிஷின் அவைலபிளா இருக்குங்க. வந்து 1:1 கேப், 1:30 கேப், இந்த மாதிரி கேப் சைஸ் நிறைய இருக்குங்க. இது வந்து 12 கேஜ் திக்னஸ். நம்மளுக்கு எத்தனை அடி ஹைட்? 3 அடி, 2 அடி, 4 அடி, 5 அடி, இது வரைக்கும் ஹைட் டிஃபரன்சஸ் நிறைய இருக்குங்க நம்ம கிட்ட. இது என்ன மாதிரியான யூசேஜ்லாம்? இது வந்து இப்போ ஃபேப்ரிகேட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி கேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்காக கொண்டு போவாங்க. அப்புறம் கூண்டு அடிக்கிறவங்க நாய் கூண்டு, கோழி கூண்டு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டுல நாட்டுக்கோழி வளர்த்துறீங்க, நாட்டுக்கோழிக்கு ஒரு ரிங் அடிக்கணும், வெல்டு மெஷின் அடிக்கணும்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நம்ம கிட்ட பல்க் ஸ்டாக் இருக்குங்க. நம்ம எம்எஸ்லயும் வச்சிருக்கோம், நம்ம ஜிஐலயும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க. இதுவும் வந்து எவ்வளவு கேட்டாலும் இது வந்து எவ்வளவு கேட்டாலும் தரலாங்க. ரோல் கணக்கில் நம்ம சப்ளை பண்ணலாங்க. நீங்களே வந்து வீடியோல முன்னாடி சொல்லியிருந்தீங்க இப்போ காம்பவுண்ட் வாலுக்கு பதிலாக புதுசா ஒரு ஃபென்சிங் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து டாட்டாவோட 3D வெல்டு மெஷின் நம்ம தான் புதுசா கொண்டு வந்திருக்கோம் மார்க்கெட்டுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஐல வந்து செஞ்ச வெல்டு மெஷின். வெல்டு மெஷ்க்கு வந்து மேல 80 மைக்ரான்ஸ் பவுடர் கோட்டிங் பண்ணிருக்குங்க. மார்க்கெட்ல அவைலபிளா இருக்க மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உள்ள எம்எஸ் கொடுத்துட்டு மேல வந்து பவுடர் கோட்டிங் பண்ணி ஃபினிஷிங் மட்டும் கொடுத்துறாங்க. பட் இது டாட்டாலே அவங்களோட ஜிஐ ஒயரை யூஸ் பண்ணி அதுக்கு மேல 80 மைக்ரான்ஸ் பவுடர் கோட்டிங் பண்ணி வந்துருதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வீட்டை சுத்தி நல்ல எலிவேஷன்ல வீடு கட்டியிருப்பீங்க, வீட்டோட அழகு வந்து காம்பவுண்ட் சுவர் கட்டும் போது மொத்தமா அப்படியே மறைஞ்சிருங்க உள்ள. அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வியூ எதுவுமே மறைக்காது. இப்போ நீங்க ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியில வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டெவலப் பண்றீங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த இடத்துல நீங்க வாங்குறதே வந்து இந்த வியூவை மறைக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான். அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவுமே அழகா இருக்கும். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து எவ்வளவு ப்ரோ? ஏன்னா நீங்க வந்து செவருக்கு பதிலா நம்ம வந்து இது காம்பவுண்ட் பதிலா இதை யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது இதோட லைஃப் வந்து இப்போ செவருன்னு பாத்தீங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் இயர்ஸ் ஆகும்போது அதுல கிராக் விழுகும், அதுல நீங்க ஃபில்லிங் பண்ணி திருப்பி பூச்சி வேலை பாக்குற மாதிரி எல்லாம் இருக்கும். பட் இதுல வந்து அந்த எந்த பிரச்சனையும் வராதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியா ஒரு 25 இயர்ஸ் டு 30 இயர்ஸ் வந்து தாராளமா இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபென்சிங் வேண்டாம், ஒரு கேட் வேணும் அப்படிங்கும்போது இதுல இருக்கிற ஸ்க்ரூஸ் அண்ட் கிளாம்ஸை கழட்டிட்டு நீங்க இன்னொரு இடத்துலயும் திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு என்ட்ரன்ஸாவும் நீங்க கொடுத்துக்கலாம் ஒரு இடத்துலயும். ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டியிருக்கோம், நம்ம வந்து தோட்டம் மாதிரி வச்சிருக்கோம், அது வந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம செவரு போட்டு மறைக்காம இந்த மாதிரியான கட்டிக்கலாம். இப்போ சரி அப்படியும் வேண்டாம், உங்களுக்கு வந்து ஒரு 4 அடிக்கு செவர் இருக்கு, செவர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஹைட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல செவத்துக்கு மேல வந்து நீங்க ஒரு 4 அடிக்கு இது வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கும். செவரை விட மேல காம்பவுண்ட் வாலும் உங்களுக்கு மேல ஏறின மாதிரி இருக்கும், இன்னொரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி இருக்க மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு 10 அடி செவரு போடுறாங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4 அடி செவரு போட்டு இதை வந்து 4 அடி அதுக்கு மேல இதை வச்சிடலாங்க. ஓகே ப்ரோ. இது வந்து இது எப்படி ப்ரோ? இதுவும் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஃபீட் கணக்குல வருங்க. ஸ்கொயர் ஃபீட் கணக்குலயே நம்ம வேணும்னா பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் இது மட்டும் உங்களுக்கு வராதுங்க. இதுக்கான 2 போஸ்ட், இந்த போஸ்ட்டுமே பவுடர் கோட்டிங் பண்ண போஸ்ட்டுங்க. இது டாட்டாவோட போஸ்ட். அதுக்கு வர ஸ்பைடர் கிளாம்ஸ், நட்டு, போல்ட் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கேஜா வந்துடும். இது வந்து நீங்க அப்படியே எடுத்துட்டு போய் ஈஸியா அசம்பிள் பண்ணிக்கலாம். ஒரு காங்கிரீட் மட்டும் போட்டு உள்ள சொருகி இதை ஸ்க்ரூ பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ், ஃபுல் ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம். அப்புறம் நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா எங்ககிட்ட நீங்க பல்கா டீலர் ரேட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க அங்க இருந்து அதை வச்சு நீங்க உங்க ரீட்டைல்ல நீங்க சேல் பண்ணிக்கலாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்ரீ லக்ஷ்மி ஒயர் நெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில இருக்க எல்லா ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாரு. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாட்டால தான் வந்து இவங்க வந்து பண்றாங்க. அதுவும் பெஸ்ட் குவாலிட்டியில பண்றாங்க. தமிழ்நாட்டிலேயே யாரும் தர முடியாத பிரைஸ்க்கும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏதாவது ஷாப் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இவங்க கிட்ட இருந்து வாங்கி நீங்க சேல் பண்ணாலும் கீழே டிஸ்பிளேல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல ப்ரோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாய நிலம் வச்சிருக்கேன், இல்ல வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க யார் வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்க வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. நீங்க எந்த ஊர்ல வேணா இருக்கலாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொரியரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு விடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து உங்களுக்கு டெலிவரி போறது வந்து உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துரும். நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.